இன்னைக்கு வீட்ல இருக்க சாப்பாடு அரிசிய வச்சுட்டு சோயா பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா இது வந்துட்டு சாட்டர்டே எடுத்த வீடியோ. சாட்டர்டே மதியானம் லஞ்சுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டல், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்தது வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்கும்பொழுது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சமா வந்துட்டு புதினா இலை. புதினா இலை வந்து ரொம்பலாம் அதிகமா சேர்க்க வேணாம். கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மீல் மேக்கர வந்து தண்ணீல வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சுடு தண்ணீல போட்டு எடுத்திருக்கேன். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா தூளுக்கு வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வீட்டு அரிசின்றதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இது பாஸ்மதி ரைஸ்னா 1க்கு 1 1/2 வச்சா போதும். 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். அப்பதான் வந்துட்டு சாப்பாடு நல்லா இது போல உதிரி உதிரியா வரும். குழையாமையும் இருக்கும். அரிசி வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு